ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய கண்டிஷன் வந்து ஸ்பைனல் ட்ராமா. ஸ்பைனல் ட்ராமாங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். அதாவது அதோடைய பாதிப்பு வந்து சில பேருக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. மற்ற எலும்புகள் மாதிரி இந்த தண்டுவட எலும்புகள் வந்து நம்ம ஆக்சிடென்ட்ல இல்லை நம்ம தவறி கீழே விழும்போது உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பா வலுவிழந்த எலும்புகள் வந்து சீக்கிரமா உடையும். வலுவிழந்த எலும்புகள் வந்து ஒரு 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆகும்போது நமக்கு சத்து குறைவினால அதனுடைய பாதிப்பு வந்து மிக அதிகமா நமக்கு உடம்புல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு பனைமரம் ஒருத்தர் ஏறுறாரு, மேலே தொழில் ரீதியா ஏறும்போது கால் தவறி விழுறாரு. அப்போ வந்து குறிப்பா இந்த தண்டுவட எலும்புகள் வந்து பாதிப்படையுது. எலும்புகளோட அந்த பாதிப்பு நிற்காம காலுக்கு போகக்கூடிய நரம்புகளும் சில நேரங்கள்ல அதுல செயலிழந்து போகுது. ஸோ இப்போ நம்ம கை கால் எலும்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 90% அந்த எலும்புகள்ல ஒரு முறிவு ஏற்படும் பொழுது பக்கத்தில் இருக்க சதைகள் லேசா ஒரு பாதிப்பு வரும். ஆனா நரம்புகள், இரத்த குழாய்கள் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறது இல்லை. ஹை வெலாசிட்டி இன்ஜுரியில நரம்புகளும் இரத்த குழாய்களும் பாதிப்படையும். அந்த நேரங்களில் வந்து அந்த செயலாக்கம் வந்து குறையும். அதே இது தண்டுவடத்தில் வந்து இந்த நரம்பு பாதிப்பு அடைகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம், மிக மிக அதிகம். ஏன்னா நரம்பு எலும்புகளுக்கு உள்ளே தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம மூளையிலேருந்து ஆரம்பிச்சு கழுத்து, மேல் முதுகு, நடுமுதுகு, கீழ் முதுகு அப்படின்னு இந்த ஸ்பைனல் கார்டு வந்து உள்ள ஒரு நரம்பு மண்டலமே உள்ள இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம கீழே விழும்போது இல்லை ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த எலும்புகள் முறிவு ஏற்பட்டா பல வேளைகளில் உள்ள இருக்கிற நரம்புகளும் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை பத்தி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு தினசரி சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ ஒரு 60, 70, 80 வயசுல கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா இந்த முறிவுகள் வந்து கம்ப்ரெஷன் பிராக்சர் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவோம். கம்ப்ரெஷன் பிராக்சர்ங்கிறது வந்து துண்டா உடையாது, பட் ஒரு எலும்பு வந்து நெரிஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பன் இருக்கு, அந்த பண்ணை வந்து நம்ம அப்படி அமுக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய சைஸ் வந்து பாதியா சுருங்கும். ஸோ கம்ப்ரெஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி இந்த பிராக்சர்ஸ் வந்து கேக் மாதிரி கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். ஒரு 80 வயசு 70 வயசு ஆளுக்கு, அதுவும் ஒரு சிறுநீரக நோயினாலேயோ ஒரு சுகர்னாலேயோ இல்லை சத்துக்குறைவுனாலேயோ பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு வந்து அந்த எலும்பு வந்து ஒரு பஞ்சு மாதிரி, தேன்கூடு மாதிரி, ஒரு பன் மாதிரி அந்த ஒரு உறுதி இல்லாம ஒரு தன்மையில இருக்கும். அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த எலும்புடைய அளவு வந்து குறையுது, ஹைட் வந்து குறையுது. ஸோ அதுதான் கம்ப்ரெஷன் பிராக்சர். ஸோ இந்த மாதிரி பிராக்சரை நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிராக்சர்ஸ் வந்து மிக எளிதாக ட்ரீட் பண்ணலாம். இப்போ அது 2 விதமா அந்த பிராக்சர்ஸை நம்ம பிரிக்கிறோம். தாங்கக்கூடிய வலி இருக்கிறவங்க, தாங்க முடியாத வலி இருக்கிறவங்க, அப்படி 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். அதே மாதிரி பிராக்சரையும் 2 கேட்டகரியா பிரிக்கிறோம், ஸ்டேபிள் பிராக்சர், அன்ஸ்டேபிள் பிராக்சர். ஸோ இந்த ஸ்டேபிள் பிராக்சர் வந்து தாங்கக்கூடிய வலி இருக்குமானால் நம்ம ஒரு பெல்ட்டை மட்டும் போட்டா போதும், கொஞ்சம் சத்து மாத்திரைகள் சாப்பிட்டா போதும், விட்டமின் டி, கால்சியம் இந்த மாதிரி சத்துக்களை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும், பெல்ட்டை நம்ம மாட்டினாலே போதும். அது 40 நாள்ல அந்த எலும்பு கிட்டத்தட்ட சேர்ந்துடும். ஒரு 90 நாள் 100 நாள் ஆகும்போது முழுமையா நமக்கு அது குணமாயிரும். ஒரு சிலருக்கு மட்டும் நம்ம இந்த டெரிபாரட்டைன் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம், மூக்குல அடிக்கிறதுக்கு கால்சிட்டோனின் ஒரு நேசல் ஸ்ப்ரே கொடுப்போம். இந்த ரெண்டும் என்னன்னா நம்ம தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய நார்மல் சுரப்பிலிருந்து வரக்கூடிய வேதிப்பொருள் தான். அது வந்து எந்த ஒரு தீங்கும் கொடுக்காது. சில வயதானவர்களுக்கு அதை நம்ம பிரிஸ்கிரைப் பண்றோம். ஸோ அந்த கேட்டகரி 90 நாள்ல ஒரு பெல்ட்லயோ ஒரு சத்து மாத்திரையிலையோ ஒரு ரெஸ்ட்லயோ அது குணமாகக்கூடிய ஒரு கண்டிஷன். இந்த அன்ஸ்டேபிள் பிராக்சர் இருக்கு. அன்ஸ்டேபிள் பிராக்சர் அதுல வந்து தாங்க முடியாத வலி இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நரம்பு பாதிப்பு இல்லை அப்படின்னா கத்தியே வைக்காம, அதாவது பெர்க்யூட்டேனியஸ் ப்ரொசீஜர்ஸ் நிறைய பண்ணலாம். பெர்க்யூட்டேனியஸ் ப்ரொசீஜர்ஸ்ங்கிறது வந்து ஒரு நீடில் மாதிரி இந்த போன்ல போடுவோம். அதுவும் வந்து ஒரு ஆபரேஷன் தான், ஆனா தழும்பு இருக்காது, சதையை கிழிக்க மாட்டோம். 2 நீடில் போடுவோம் எலும்புல, போட்டு அந்த எலும்பை விரிவடைய வச்சு நம்ம ஹார்ட்ல ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றோம்ல பலூன் வச்சு,
அதே மாதிரி ஒரு பலூனை யூஸ் பண்ணி இந்த எலும்பை விரிவடைய வைப்போம். விரிவடைய வச்சு அந்த எலும்பை செயற்கையா சேர்த்து விட்டுருவோம், போன் சிமெண்ட்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சு. இதுல என்ன பெரிய லாபம் அப்படின்னா, அடுத்த நாளே இந்த 80 வயசு ஆளோ 85 வயசு ஆளோ எந்த சிக்கலும் இல்லாம எழுந்து உட்கார்றதுக்கு, பாத்ரூம் போறதுக்கு சுயசார்பு வந்துடும். அதாவது இன்னொருத்தர் துணையோட பாத்ரூம் போனவங்க சுயமா போக ஆரம்பிப்பாங்க, இன்னொருத்தர் துணையோட எழும்ப ஆரம்பிச்சவங்க சுயமா போக ஆரம்பிப்பாங்க அடுத்த நாளே. அதுல அவ்வளவு ஒரு அதிகமான பெயின் ரிலீஃப் அந்த ப்ரொசீஜர்ல கிடைக்குது. ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து எளிதா நம்ம கிளினிக்ல நம்ம டீம் வந்து பண்ணி கொடுக்குது. இதை தாண்டி ஒரு சிலருக்கு வந்து ஓப்பன் சர்ஜரியும் பண்றோம். ஒரு சிலருக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ண வேண்டிய கட்டாயம் வரலாம். அதிகமா உடைஞ்சி கம்ப்ரெஷன் இல்லாம எலும்பு செதறி இருக்கும், சிலருக்கு நரம்பு பாதிப்பும் இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சிம்பிளா மேலையும் கீழையும் ஸ்க்ரூஸ் போட்டு அதையுமே மினிமலி இன்வேசிவ், அதாவது ஓபன் பண்ணாம பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல பர்ஸ்ட் ஃப்ராக்சர்ஸ்னா என்ன, ஃபிளெக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ராக்சர்ஸ்னா என்ன, ஃப்ராக்சர் டிஸ்லோகேஷன் என்ன, அப்படி இன்னும் சில வெரைட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.